Hello friends, welcome to Nitish family. 21 day weight loss challenge ல இன்னைக்கு day 16 தான் பார்க்க போறோம். Diet and exercise தான் என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை first time பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க and bell button click பண்ணிக்கோங்க. மார்னிங் 8 o'clock fat cutter drink. இன்னைக்கு ஆம்லா ginger curry leaves எல்லாம் போட்டது peanuts எல்லாம் போட்டு ஜூஸ் இது. மார்னிங் 8 o'clock first drink நான் இன்னைக்கு தான் எடுக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் டிஃபனா நான் எடுக்க போறது சோயா பீன்ஸ் தோசை தான் எடுக்க போறேன். சோயா பீன்ஸ் மாவு இருக்குது. இது வந்து எப்படி அரைச்சேன் அப்படின்னா சோயா பீன்ஸ் 100 கிராம்னா நிலக்கடலை பருப்பு 50 கிராம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சொல்லுவாங்களா பொரிகல்ல அது ஒரு 50 கிராம், மொத்தம் 200 கிராம் வீட்லயே அரைச்சு வச்சுக்கிட்டேன். இது நித்திஷோட ஸ்கேட்டிங் மாஸ்டர் சொன்னாரு புரோட்டீனுக்கு சூப்பரா இருக்கும்ட்டு. நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு வீட்லயே தான் மிக்சியில அரைச்சு வச்சுக்கிட்டேன். சூப்பரா இருக்கும். இதுதான் இந்த மாவு தான் யூஸ் பண்ண போறேன் நான். அதுக்கப்புறம் அதுல போடுறதுக்கு வந்து கேரட் திருவல், பொடலங்காய் திருவல், இது முள்ளங்கி திருவல், இந்த 3 காய் தான் இன்னைக்கு எடுக்க போறேன். அதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்குவேன். காரத்துக்கு வந்து மிளகு தூள் இல்லைன்னா மிளகா அப்படி போட்டுக்கலாம். இதை எப்படி மிக்ஸ் பண்றேன்னு காமிக்கிறேன். இந்த கரண்டி எடுக்க போறேன். இந்த கரண்டிக்கு 2 கரண்டி எடுப்பேன். ஒரு ஆளுக்கு அப்படின்ற போது ஒரு கரண்டி எடுங்க. ஒரு கரண்டி 2, இந்த கரண்டிக்கு 2 கரண்டி எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து முள்ளங்கி, புடலங்காய், கேரட் 3 போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எடுத்தனே ஊற்ற வேணாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு மிளகுத்தூள் போடலாம், பச்சை மிளகாய் போடலாம். நான் கொஞ்சமாக மிளகாய் பொடி போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. மாவு நல்லா கரைச்சிட்டேன். தோசை சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். காய்கள் நிறையா தெரியும். என்னால் காலையில் மார்னிங்கில் வந்து பழங்கள் எடுக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். ப்ரோட்டீனும் இருக்கும். அதே நேரத்தில் நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இது. இப்போ தோசை ஊற்றிடலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. லைட்டாக தோசைக்கல்ல எண்ணெய் தடவினா போதும். தோசையில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். போதும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மெதுவாக எடுங்க. மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா தோசை பிய்யாது, நல்லா வந்துடும். சில பேர்த்துக்கு தோசை பிய்யுது அப்படின்பாங்க. இன்னொரு பக்கம் தோசை வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இதை தோசை ரெடி ஆயிடுச்சு. சோயா பீன்ஸ் காய்கள் போட்ட தோசை ரெடி ஆயிடுச்சு. சோயா பீன்ஸ் காய்கள் நிறைஞ்ச தோசை நான் 2 தோசை எடுத்துக்கேன். இதுக்கு சைட் டிஷ் அப்படின்றது நான் எதுவும் எடுத்துக்கல. இது மட்டும் எடுத்துக்குவேன். அப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டோரி சாம்பார் எடுத்துக்கலாம். க்ரீன் சட்னி, அதாவது புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கலோரியும் கம்மி. அதே நேரத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா உதவும் அதெல்லாம். ஸோ இது வந்து நான் இன்னைக்கு மார்னிங் என்னோட டிஃபனாக இந்த சோயா பீன்ஸ் தோசை காய்கள் நிறைஞ்சது 2 தோசை எடுத்துக்கிறேன்.
மார்னிங்கில் 50 நிமிஷத்தில் யோகாவும் எக்ஸசைஸும் சேர்ந்து என்னோடய ஒர்க் அவுட்டை நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோடய மத்தியான சாப்பாடு அப்படின்ற போது ரைஸ் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சேப்பங்கிழங்கு வந்து ஒரு 5 பீஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அது வந்து ஒரு 75 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட மத்தியான சாப்பாடு. கூட மோர், ஒரு கிளாஸ் மோர். இன்றைக்கி மத்தியான சாப்பாடாக நான் இதான் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட கடைசி மீல் இன்றைக்கி நான் எடுக்கிறது. ஒரு 100 கிராம் இருக்கிற அளவுக்கு சுண்டல் ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன். 3 பிடிக்கொலக்கட்டை எடுத்திருக்கேன். இது வந்து வெல்லமும் அரிசியும் கேப்பமாவும் மிக்ஸ் பண்ண மாவு. ஏற்கனவே இது போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு பாயாசம். இந்த டிஷ் எல்லாம் ஏற்கனவே நான் செஞ்சு வீடியோவில் இருக்குது. முந்தின நாட்களில் வந்து போட்டிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதனால நான் செஞ்சு காமிக்கல. ஸோ இன்னைக்கு வந்து நான் எடுக்க போகிற என்னோட கடைசி மீல் இதான் எடுத்திருக்கேன். சுண்டலும் சரி பாசிப்பருப்பும் சரி புரோட்டீன் தான். வெல்லம் அப்படின்ற போது நம்மளுக்கு வெயிட்டை வந்து ஏற்றாது, வெயிட் கெயின் பண்ணாது. வெயிட் ரெடியூஸுக்கும் நல்லா உதவும். உங்களுக்கு எதுவுமே அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க. நான் எதுலையுமே நெய் சேர்க்கல. எனக்கு எடுக்கும்போது நெய் அப்படின்ற போது எடுத்துக்கலாம் டெய்லி 1 ஸ்பூனு. அதை வந்து குக் பண்ணாமல் நம்ம இதில் எடுக்கும்போது மேலே ஊற்றிக்கோங்க. இதான் இன்னைக்கு லாஸ்ட் மீல்ஸ். டே 16 வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம ஊர் ஃபுட்டுனாலும் சரி, அடுத்த ஊர் ஃபுட்னாலும் சரி, வெயிட் லாஸ்க்கு எந்த ஃபுட்டு எப்படி கம்மியாக எடுத்தாலுமே கண்டிப்பாக எக்ஸசைஸ் அப்படின்றது, உடல் உழைப்புன்றது கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கிட்டே நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் 1 hour வாக்கிங்காவது போங்க. முடிஞ்ச அளவு உடல் பயிற்சி செய்யுங்க. செஞ்சாதான் நம்மளோட உடம்பு வந்து குறையும். அதே நேரத்தில் நம்ம உடம்பு ரொம்ப லேசாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். டே 16 நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஒர்க் அவுட்டோட. கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.